ஊழியத்தை சூஸ் பண்ணுங்கள். சரியான ஊழியத்தை, சரியான ஊழியக்காரரை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கை நல்லது. எப்படி இருக்கணும்னா, அந்த ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது புதுசாக இருந்தால் கூட நீங்கள் நம்பணும். அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். நீங்கள் உட்காந்து மார்க் போட்டுட்ருக்கூடாது. இது சரியில்லை, இது வேண்டாம், தூக்கி வை, அங்கே வை, சொல்லுங்கள், இது நல்லா இருக்குது, இதை தூக்கி இங்கே வை, இப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியாததை ஒதுக்கி வைக்கணும். அதை குறித்து புரிஞ்சுக்கிடணும். ஒன்று அந்த ஊழியக்காரர்கிட்ட விளக்கம் கேட்கணும், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பா எனக்கு இதில் தெரியலை, கூச்சமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். சரியான ஊழியத்தை சூஸ் பண்ணணும். சரியான ஊழியக்காரரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரர் சொல்கிறத நம்பணும். வசனமே இருக்காது, சில நேரங்களில் ஆவியானவர் பேசுவார். அப்போ அதை நம்புறதுக்கு நமக்கு திராணி இருக்கணும். இதுக்கு வசனம் எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்ட்டு நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? கண்டிப்பாக நம்ம ஊழியத்தை பிரசங்கித்ததுக்கு பூரா வசனத்தை ஆண்டவர் காட்டித்தான் இருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் உணர்த்துவார், பேசிடுவோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வசனத்தை காட்டுவார். அதனால் நம்பிக்கை வேணும். அந்த ஊழியக்காரர் அவ்வளோ 100% நீங்கள் நம்பணும். நான் அப்படி தான் இருக்கிறேன். நான் எனக்கு மேலே இருக்கிற சீனியர் ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் வராது. எனக்கு ஆனால் நம்ப முடியாது, குழப்பம். எனக்கு அறியாது, எனக்கு புரியாது. ஆனாலும் நம்புவேன். புரியணுங்கிற அவசியம் இல்லை, புரியாட்டாலும் நம்புகிற இடத்துக்கு வரணும். எனக்கு புரியலை, ஆனாலும் இது கள்ள உபதேசம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ எப்படி நம்ம வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும்? புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் கார் ஓட்டுறாருங்க, கார் ஓட்ட தெரியும், பழகிட்டார். ஆனால் ஒருத்தர் 20 வருஷமாக ஓட்டுறாரு, இவர் 2 வருஷம்தான் ஆச்சு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு 2 வருஷமாக நான் நல்ல கார் ஓட்டி பழகிட்டேன், எனக்கு திறமையாக ஓட்டுவேன் அப்படிங்கலாம். ஆனால் 20 வருஷம் ஓட்டுறவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பார். அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம மேன்மை அடையலாம். புரியுதுங்களா? இப்போ இருக்கிற காரு, இப்போ இருக்கிற பவரு, இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் வேறு மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் சில நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் டாப்பில் போகலாம். பாருங்கள், அதே மாதிரி தான் நமக்கு சத்தியங்கள் தெரியலாம். ஆனால் சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் தயவுசெய்து ஒரு சலூன் கடையை எப்படி சூஸ் பண்ணி வைக்கிறீங்களோ, ஒரு காய்கறி கடையை சூஸ் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு மளிகை கடையை பதிவாக வைக்கிறீங்க மாதிரி ஒரு ஊழியக்காரர் அப்பா சமூகத்தில் இருந்து கேளுங்க. ஆண்டவர் இவர் தான் தேவன் தந்த ஊழியக்காரன்னா நான் நிலச்சி நிற்கணும். அவர் சொல்லிட்டாருன்னா ஸ்ட்ராங்காக நம்புங்க. அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புங்க. டவுட்டாக இருக்கிறது எழுதி வைங்க. அதுக்காக நீங்கள் புரட்டாம்போக்கில் நம்பிட்டு போகணும் இல்லை, எழுதி வைங்க. விளக்கத்தை கேளுங்க அவர்கிட்ட, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா வசனத்தை தருவார். அடுத்த நாள் அந்த ஊழியக்காரரை கொண்டே பிரசங்கம் பண்ண வைப்பார். புரியுதுங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, நான் அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது சந்தேகம் வரும், டவுட்டாக இருக்கும், புரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாருங்கள், அழகாக புரிஞ்சும். அதனால் அந்த ஊழியக்காரன் மேலே நீங்கள் 100% நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா அவர் சொல்கிற பிரசங்கத்துக்கு நீங்கள் மார்க் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவர் சொல்கிற பிரசங்கத்தை நீங்கள் பங்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணாமல் போயிடுவீங்க. சரி பண்ணுதல் நடக்கணும். என் மகனே தகப்பனுடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது அப்படின்னு இருக்கு இல்லையா? சில நேரம் கர்த்தர் நம்மளை உருவாக்குவார், ஏதோ மிஸ்டேக் இருக்கும், அப்போ நம்ம உருவாகணும். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பானவர், இதுவரைக்கும் நடத்தின நல்ல எபினேசர் இனிமேல் நடத்துவார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. அதனால் சரியான ஊழியத்தை சூஸ் பண்ணுங்கள், சரியான ஊழியக்காரரோடு இருங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்கிறது நீங்கள் இது யாருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, சிலர் இருக்காங்க தெரியுமா, எதுக்கு இடையில ஒரு புரோக்கரு? தேவனோடு டைரக்ட் டீலிங் தானே, எதுக்கு பாஸ்டர் தேவை? என்ன ஏஜெண்ட் அவர்? அப்படி எதுக்கு மத்தியஸ்தர் தேவை? டைரெக்டாக ஏசப்போட பேசிடலாமே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்படி கிடையாது. பாருங்கள், தேவன் சபையினுடைய பக்தி விருத்திக்காக அவரே மேய்ப்பர்களையும் சுவிசேஷகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் வேறு என்ன சொல்கிறதுக்கு, இன்னொன்று யார், அப்போஸ்தலர்களும் தேவனே ஏற்படுத்தி இருக்கிறாராம். புரியுதுங்களா? அப்போ தேவனே நமக்கு ஏற்படுத்தியிருக்கார். இப்போ எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், எனக்கு ஒரு போதகர் இருக்கிறார், எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அது மாதிரி உங்களுக்கும் ஒரு ஊழியக்காரர் மேய்ப்பன் இருக்கணும். அப்படி தான் தேவனை வச்சுருக்கிறார்.